ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் குற்றால அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், விவரங்கள். உலகத்தில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் முதற்கட்ட சீசனாக கருதப்படுகிறது. பின்னர் ஐயப்ப சீசனாக தற்போது இரண்டாம் கட்ட சீசனாக கருதப்பட்ட நிலையில் இங்குள்ள குற்றால மீனருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் ஜில்லென்று மிதமாக தண்ணீர் வரத்து என்பது வந்து கொண்டிருப்பதால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று வார விடுமுறை என்பதால் ஐயப்ப பக்தர்களும் அதே போல பல பகுதியில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் மிதமான தண்ணீர் வரத்தில் குளிப்பதற்காகவும் வார விடுமுறையை கொண்டாடுவதற்காகவும் காலை முதலே மக்கள் கூட்டம் என்பது அதிகரித்து அருவி பகுதியில் குழுமி அதாவது ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் தற்போது குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் மக்கள் கூட்டம் அருவிக்கரை பகுதியில் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த மக்கள் அதிகமாக வரக்கூடிய நிலையில் வியாபாரமும் தற்போது சூடு பிடித்துள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்.